வணக்கம். உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னிங் டு பேரண்ட்டுக்கான ஒரு வார்னிங். என்ன சார், எதுக்கு சார் வார்னிங் அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபவுண்டேஷனு, நீட்டுக்கு, ஜேஇக்கு, கியூட்டுக்கு, ஐசருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜேஇயில் வந்து நான் வெயிட் பண்ணி படிக்கணுன்னாலும் சரி, நீட்டுக்கு வெயிட் பண்ணணும் படிக்கணுன்னாலும் 1 year ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். கேரண்டி சீட்டு வாங்கி தரோம். இதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. இல்லை என்கிட்ட நேரடியாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணலாம். ஓகே, ரைட். என்ன சார் பேரண்ட் வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் எப்படி என்ன நீட்டை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. அது எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த பட்சத்தில் வைக்கலாம். ஆனால் இந்த நீட்டு எக்ஸாம்ஸ் மூலயமா இந்த குழந்தைங்களோட அந்த மனசுமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தேவதர்ஷினின்ற ஒரு குழந்தை வந்து திருவண்ணாமலை சேர்ந்த குழந்தை சூசைட் பண்ணிச்சு. அது எதுக்காக பண்ணிச்சு அப்படின்றத ஆராய்ச்சி விட்டுறலாம். பட் நீட்டு படிக்கிற குழந்தையா இருந்தது அப்படின்றதுனால கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட விஷயத்தை நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணி பதிவு போடுவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கொடுத்துருக்கு, சார் எனக்கும் இதே மாதிரி தான் சார் ஃபீலிங் இருக்குது, எனக்கும் பயமாக இருக்குது சார், நினச்சாலே எனக்கும் நான் சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிடலான் இருக்கேன், எனக்கு வந்து 550 மார்க் வருமானு நினச்சாலே பயமாக இருக்குது, தூக்கமும் வரமாட்டேங்குது, தூங்கவும் முடியல, 3:30 மணி வரைக்கும் நான் தூங்கலான்னு உட்கார்ந்தே இருக்கேன், தூங்கலான்னு நினச்சாலும் உட்கார முடியல, ஆனால் எழுந்து உட்காந்து படிக்கலாம்னு நினச்சாலும் படிக்க முடியல, இதெல்லாம் ஒரே தலை சுத்தலாக இருக்குது சார், பேரண்ட்கிட்டையும் என்னால் பேச முடியல சார், மன வருத்தமாக இருக்குது சார், நான் எப்படி எங்கள் பேரண்ட்டுக்கு சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு பற்றி அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுருக்காங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க சார். அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கொடுத்துருக்கு. சொல்லிடுச்சு ஒரு குழந்தை, சொல்லாமல் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனப்பழக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட பழகிட்டு இருக்கோம், ஹாஸ்டல் வச்சு ரன் பண்ணுறோம், அந்த குழந்தைங்கள பார்க்குறோம், சாப்பிட்றது கிடையாது, ஏதோ பிரமை பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க, ஏதாவது தொலைச்ச மாதிரி இருக்குங்க, அவங்க பேரண்ட்டுக்கிட்டேயும் பேச முடியல. வீட்டுக்கு போய் டே ஸ்காலராக வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வீட்டுக்கு போகிறோம் சார், பேரண்ட்டு எங்ககிட்ட என்ன மார்க் வரலன்னு தான் கேட்குறாங்களே தவிர, வரலன்னா பரவாயில்ல, நீ நல்லா படிக்கிறியா படி, பரவாயில்ல, இது இல்லைன்னா கூட வேறு ஆப்ஷனே சொல்ல மாட்டேன்றாங்க சார், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய இதுதான் நீ தலையெழுத்து, நீ நல்லா தான் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. எனக்கு புரிஞ்சிருக்கா, என்னால் முடியுமா, எனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, எனக்கு கெப்பாசிட்டி இல்லையா, நான் என்ன பண்ணணும், இதெல்லாமே எனக்கு யார்கிட்ட நான் சொல்லிக்கணும்னு தெரியல சார். பேரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வீட்டுக்கு போனால் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை மொபைலில் அவங்க உட்காந்துருக்காங்க, அப்பா வந்து அந்த மாதிரி இருக்கார், நியூஸை பார்த்து உட்காந்துருக்காரு, அம்மா கிட்டே போனோன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அவங்க காதில் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிட்டு, நான் கூப்பிட்றது கூட காதில் விழ மாட்டேங்குது சார், நான் யார்கிட்ட தான் பேசுகிறேன், யார்கிட்ட தான் சார் நான் பேசணும், இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசோர்வு இருக்குது. ரைட்டா? அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் யாரெல்லாம் நாட் ஓன்லி நீட்டு படிக்கிற குழந்தைகிட்ட கம்பல்சரி பேரண்ட்டு கிளாஸ் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கால் பண்ணி அவங்களுக்கு வந்து எங்கே இருக்காங்க, போகிறாங்களா, போய் சேர்ந்துட்டாங்களா, அம்மா கிளம்பிட்டியாம்மா, லேட்டாக ஆச்சுன்னா என்ன எங்கே இருக்கேன், நான் வந்து கூட்டிகிட்டு வரட்டுமா, இல்லை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றத கேளுங்க. பஸ்ஸு கிடைக்காம இருக்கலாம், இல்லை மனவேதனையில் அந்த குழந்தை வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கான், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், பாதை மாறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? இல்லை ஜஸ்ட்டு சிந்தனையில், இல்லை வேண்டாம் இது என்னடா லைஃபு, மார்க்கு வந்து எடுக்கலைன்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களே, நம்மளை வந்து பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்களே, 10th நல்ல மார்க் எடுத்திருக்கோம் குழந்தை, 12th நல்ல மார்க் எடுத்திருக்கோம், ஆனால் நீட்டுக்குன்னு வரப்போ அது மனப்பாடம் பண்ணி கூட எடுத்துருக்கலாம், ஆனால் இதில் புரிதல் இருந்தால் தான் எடுக்க முடியும், அப்ளிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த டேலண்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேரண்ட்டு, நீ தான் 10th மார்க் எடுத்துல, 12th தான் நல்ல மார்க் வந்ததில்ல, ஏன் இதில் மட்டும் வராது அப்படின்ற மாதிரி அந்த போர்ஸ் சொல்லாமல் ஃபோக்கஸை வந்து என்ன பண்ணும், எப்படி பண்ணால் குழந்தைக்கு வரும், இல்லை என்னெல்லாம் வந்து நம்மளால் அந்த குழந்தைக்கு வந்து சொல்ல முடியும், நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அட்லீஸ்ட் பேசுங்கன்ற. நான் பேரண்ட் வந்து தயவு செய்து மாணவர்கள்கிட்ட உங்கள் குழந்தைங்கக்கிட்ட வந்து டெய்லி ஒரு 5 minutes பேசாமல், நான் என் குழந்தைகிட்ட பேசாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கணும். அதே போல் மாணவர்களும்
இதெல்லாம் மனசில் வச்சுக்காங்க. எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன், இதில் எனக்கு மார்க்கே வர மாட்டேது, எனக்கு புரியலையே, நான் 10 வாட்டி உட்காந்தாலும் படித்தாலும் எனக்கு மார்க்கு வரல, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எக்ஸாமில் போய் பேப்பர் எடுக்கிறப்ப எல்லாமே மறந்தது அப்படின்ற பதட்டத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள். அப்பா அம்மா உங்களுக்கு எப்பயுமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அந்த ஆசை இருக்கும், பண்ணணுன்றத சொல்லுவாங்க, அது வெறியா நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க, உன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா நீ வருத்தப்பட்ட, நீ கவலைப்படுறன்னா உங்க பேரண்ட் உன்னை விட்டுற மாட்டாங்க. நீ தான் சொத்து அவங்களுக்கு, நீ தான் என்ன அவங்களுடைய சொத்து. அந்த சொத்தை விட்டுருவாங்களா? அதை எப்படி பாதுகாக்கணும், அதை பொக்கிஷம் பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பேரண்ட்டுமே நினைப்பாங்க. அதனால தயவு செய்து மாணவர்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்காந்து, அம்மா 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், அம்மா இந்த மாதிரி இருக்குமா, நான் என்னுடைய எஃபர்ட்ஸ் போட்டுருக்கேன், மார்க் வரலாம் வராமல் போகலாம், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் என்னுடைய உழைப்பு கொடுத்துட்டுருக்கேன், நான் இப்படியெல்லாம் படித்தது வேறு மாதிரி இருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு அது தயார் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இந்த வருஷம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் கூட நான் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் பேரண்ட்டுக்கு புரிய வைங்க. இல்லையா, பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா மார்க் தானேப்பா, கவலைப்படாத, உன்னால் முடிஞ்ச இதுக்கு ஸ்கோரை பண்ணு, பார்த்துக்கலாம், இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி எழுதலாம், அதுக்கு தான் நீட்டுக்குள்ள எத்தனை வாட்டி எழுதலாலும் நம்மளுக்கு தான் டைம் இருக்கே அப்படின்ற உற்சாகத்தை கொடுங்க. இல்லையா, இது விடுமா, இந்த படிப்பு இல்லைன்னா வேற படிப்பு நிறைய கொட்டி கிடக்குது, உன்னால் எது முடியும்னு சொல்லு, டேடி இருக்கேன், அம்மா இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன், அதில் படிக்க வைக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா யூ செலக்ட் ஃபியூ மென்டர்ஸ். தப்பி தவறி யார்கிட்ட வழி மாறி போயிட போகிறீங்க, எல்லாரும் ஏதோ கைட் பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு பெஸ்ட் மென்டார் என்ன கேட்டால் உங்களுடைய பேரண்ட் தான். மென்டார்ஸ் உங்களுடைய பேரண்ட். உங்கள் பேரண்ட்டை தவிர உங்களுக்கு அக்கறை இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரைட்டா? இல்லையா அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்காக கவுன்சிலிங்க்கு வச்சுருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு அழகாக பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரைட்டா? இல்லையா, எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் முக்கியம், அவங்க தான் வருங்காலத்தை வடிவமைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினரை நாங்கள் எப்படி சும்மா விட்டுருவோமா? நாங்கள் இருக்கோமா, கால் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம், உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பைசா பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய நம்பர் 9176552121. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கனாலும் நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் திருப்பி உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பேசினா 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பேசினா கூட நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுடைய மனக்குமுறலை என்கிட்ட கொட்டுங்க, அதுக்கு தீர்வு வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களை நான் கவர்மெண்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி தரேன். ரைட்டா? இல்லையா, இதே துறையில் இருந்து படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான மாணவர்கள் இருக்காங்க. மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர். உங்களை மாதிரி தான் சிரமப்பட்டிருப்பான், உங்களை மாதிரி தான் மார்க் வராமல் இருந்திருப்பான், உங்களை மாதிரி தான் எழுதுறப்ப மறந்துட்டு இருப்பான், உங்களை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எழுதி பார்ப்பான், மார்க்கே வராது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவான் வராது, ஒரு வாட்டி கொஸ்டினை போட்டு பார்ப்பான் வந்திருக்காது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டு படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. they are ready to give mentorship. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வி ஃபார்ம்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் மென்டர்ஷிப்க்கு. த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆர்ஜிஆர் டீம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கிடுங்க, நாங்கள் இருக்கோம். ரைட்டா? உங்களை மாதிரி படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே துறையில் செழிப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுடைய கஷ்டங்களை அவங்க கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி கஷ்டங்கள் அவங்களும் பட்டப்போ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸை வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போனாங்க அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் மாணவர்கள் படிச்சுட்டு இந்த நீட் எக்ஸாம்ஸ் ஒரு டென்ஷனாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இது மூலயமா என்ன பண்ணனே தெரியல, என்னோட உயிரை மாற்றிக்கணும், இதெல்லாம் நினைக்கக்கூடாது. ரைட்டா? இந்த நீட் எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் சிம்பிள் எக்ஸாம்ஸ். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதுதான் நீ பண்ணணும் அப்படின்றப்ப இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்கள் டீம் ரெடியாக இருக்கு. யூஸ் பண்ணிக்கிறீங்க.
இந்த வீடியோவை வந்து தயவு செய்து எல்லா மாணவர்களுக்கும் யாரெல்லாம் நீட்டு படிக்கிறாங்களோ அந்த மாணவ செல்வங்களுக்கும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் தயவு செய்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செய்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைங்க மன வருத்தத்தை போக்குங்க. அதில் நீங்களும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட பார்க்குது, ஏதோ தடுமாறத்தில் இருக்குது, ஏதோ வந்து வேற முடிவு எடுக்கிறதுக்கு போது நம்மக்கிட்ட பேசுறதுமே அது மாறி போச்சு அப்படின்னா இதோட சந்தோஷம் என்னங்க இருக்க முடியும்? ரைட்டா? பண்ணுவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் நம்பர் அகைன் நான் சொல்கிறேன், 9176552121. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணல, இந்த மாதிரி யாருன்னா இருக்காங்க அப்படின்னா என்கிட்ட போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். Okay, thank you.